நான் ஃபங்க்ஷனல் அண்ட் டிஃபெக்டிவ் இவிஎம்ஸை வந்து இன்றைக்கி பெல்லுக்கே வந்து நம்ம திருப்பி அனுப்புகிறோம். டோட்டல் நம்மக்கிட்ட இருக்க இது மூணு விதமாக நம்ம பிரிக்கலாம். அதாவது கமிஷனிங் அப்போ டிஃபெக்டான மெஷின்ஸ்ன்னு பிரிக்கலாம், டியூரிங் த மார்க் போல் ப்ரீ மார்க் போல் டிஃபெக்டான மெஷின்ஸ்ன்னு பிரிக்கலாம், டியூரிங் எலெக்ஷனில் டிஃபெக்டான மெஷின்ஸ்ன்னு பிரிக்கலாம். இப்போ நம்ம அனுப்புறது வந்து கமிஷனிங் அப்போ டிஃபெக்டான மிஷின்ஸையும் டியூரிங் த மார்க் போல் அப்போ டிஃபெக்டான மிஷின்ஸை மட்டும் நம்ம இப்போ அனுப்புகிறோம். டியூரிங் எலெக்ஷன் அப்போ டிஃபெக்டான மிஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து இங்கேயே வந்து ரீட்டைன் பண்ணுறோம். டியூரிங் எலெக்ஷன்ஸ் அப்போ நமக்கு கண்ட்ரோல் யூனிட் வந்து ஒரு 7 கண்ட்ரோல் யூனிட்டும், பேலட் யூனிட் வந்து ஒரு 21 பேலட் யூனிட்டும், விவிபேட் வந்து ஒரு 23 விவிபேட்டும் நமக்கு டியூரிங் எலெக்ஷன் வந்து டிஃபெக்ட் ஆச்சு. அதை வந்து நம்ம இங்கேயே வச்சுக்கிட்டோம். இப்போ கமிஷனிங் மற்றும் அவங்களுக்கு வந்து ப்ரீ மார்க் போல் டிஃபெக்டான மிஷின்ஸை மட்டும் நம்ம அனுப்புகிறோம். 50 பேலட் யூனிட், 60 கண்ட்ரோல் யூனிட் மற்றும் 112 விவிபேட். இது வந்து கமிஷனிங் அப்பவும் மார்க் போல் அப்பவும் டிஃபெக்டான மிஷின்ஸு. இதை வந்து நம்ம பெல் வந்து பெங்களூருக்கு நம்ம அனுப்புகிறோம். வித் கன்மேனோடைய ஒரு தாசில்தார் இன்சார்ஜோட போட்டு நம்ம அனுப்பிச்சிடும். ஓகே. செந்தில்நாதன் வந்து இது பண்ணியிருந்தால சார், ராஜினாமா கடிதம் கொடுத்துருக்கோம். அவரே தொடர்ந்து வர அதில் என்ன சார் அப்டேட் பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? இல்லை, அது அவங்க சார்ந்த விஷயம், நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.